இப்போ உங்க அப்பா என்ன வேலை பார்க்குறாங்கம்மா? அட்வொகேட். இது என்ன வேலை பாப்பா? அட்வொகேட்னா என்ன வேலை? அட்வொகேட்னா இது அரசு தப்பு பண்ணாங்களா அவங்கள கிளேஸ் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்க. நான் கேள்விப்பட்ட வரையில் பாப்பா தப்பு பண்ணால் போலீஸ்காரங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அட்வொகேட் என்ன பண்ணுவார்? அட்வொகேட் வந்து கோர்ட்ல விசாரிச்சு அங்கே ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓ, கோர்ட்டில் அவங்க அப்பா வேலை பார்க்குறாங்களா? அதான் அட்வொகேட்டா? கை தட்டுங்க. உங்கள் அப்பா என்னைக்காவது பிரியாணி கடையில் லீவு போட்டு உன்னை எங்கேயாவது வெளியே கூப்பிட்டு போயிருக்காரா? போனது கிடையாதா? ஒரு இடத்துக்கு போனது இல்லையா? இந்த பீச்சுன்னு ஒன்று இருக்கம்மா, அங்கே கூப்பிட்டு போயிருக்காரா? தியேட்டர்னு ஒன்று இருக்கு, அங்கே கூப்பிட்டு போயிருக்காரா? பொருள்காட்சின்னு ஒன்று இருக்குமா, அங்கேயாவது கூப்பிட்டு போயிருக்காரா? எங்கேயாவது ஒரு கல்யாண வீட்டுக்காவது உன்னை கூப்பிட்டு போயிருக்காரா? இவங்க அப்பா கூட அடி கை தட்டுங்க எல்லாரும் தயவுசெய்து. அவரு கூட்டு போயிருக்கேன்றாரு, நீ கூட்டு போலன்ற. ரெண்டு பேரும் பேசி முடிவுக்கு வாங்க. அம்மா தேட்டருக்கு கூட்டணும் போனல, நீ நான் அம்மா தம்பி போன தேட்டருக்கு. எப்போ பீச்சுக்கு என்னையா கூட்டு போயிருக்கேன்னு கேளு. பீச் எங்கயாவது கூட்டு போயிருக்கீங்களா? அம்மா பீச்சுக்கு போனல, நீ நான் கண்ணம்மா எல்லாம் போனல, முத்து மோனி எல்லாம் போனல. எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் போயிருக்கமா? சரிங்களா? பீச்சுக்கு போனீங்களே, உங்க அப்பா கூட்டு போயிருக்காருல? எங்க அப்பா இல்ல, ஒரு மாமா கூட போயிருக்காரு. யாமா எல்லாரும் பீச்சுக்கு போறாங்களே, எதுக்குன்னு கேளு. பீச்ல போய் என்ன உங்களுக்கு எங்கயாவது சுத்தணும்னு ஆசையா இருக்கா, அதனால போறாங்க. சரி, பீச்சுக்கு போய் என்ன பண்றாங்க அதே சொல்ல. தண்ணில விளையாடுறாங்க, ஒரு நாள் சாப்பிடுறாங்க, சரி அப்புறமா விளையாடுறாங்க, சரி ஐஸ்கிரீம் சாப்பிடுறாங்க, சரி தண்ணில நனையறாங்க, சரி கால கழுவுறாங்க, சரி உடம்பு கழுவுறாங்க, கடைசில மூஞ்ச கழுவிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. எங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, எங்க அம்மா வந்து ரோகித்தை எப்ப பார்த்தாலும் அடிச்சுன்னே இருப்பாங்க. எனக்கு அம்மா வெரி வெரி பேடு. உங்க அம்மா வெரி வெரி பேடா? இந்த வீட்டுக்குள்ள சண்டை போட்டா சின்ன பையங்களை அடிக்கிறது வந்து இயற்கை. போன வாரம் உங்க அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, அது இருக்கு. எங்க அம்மா வந்து அவங்க துணிய ஓட்ட பண்ணிட்டாரு, அதுக்கு தான் அடி வாங்கினாரு. அதான் நான் கேட்டேன். அவசரமா கோயிலுக்கு போகணும், இந்த பட்டு புடவையை கொஞ்சம் தேய்ச்சி கொடுங்கன்னு தூக்கி எறிஞ்சிருக்காங்க அவங்க அம்மா. இவர் அவசரத்துல நைலானுக்கு பதிலா வேற எதோ வச்சு தொலைச்சி அயன் பாக்ஸ் வச்சுட்டு எடுத்திருக்காரு. அயன் பாக்ஸோட போயிட்டு சேலை அன்னைக்கு இது தேய்க்க தெரியுமான்னு போட்டு குனிய வச்சு எவ்வளவு நேரம் அடிச்சாங்கம்மா? 4 மணி நேரம் நின்ன இடத்துல அடி வைக்கிறாரு. சொல்லுங்க மேடம், அந்த பிரியாணி எப்படி செய்யறது கொஞ்சம் சொல்லுமா. ரைஸ்லாம் போட்டு சாப்பாடு போட்டு முதல்ல என்ன வாங்கணும், பிரியாணிக்கு என்னெல்லாம் வாங்கணும்? போட்டு நல்லா பசங்கிட்டு மிளகாத்தூள் போட்டு கிரீன் கலர்ல இருக்கும்ல அது போட்டுட்டு அதுக்கப்புறமா கறி போட்டணும். அதுக்கப்புறமா வெங்காயம் அப்படியே சைடுல பசங்கிட்டு ஒரு கவர்ல போட்டு அப்படியே எடுத்துட்டு வந்துடணும். கைத்தட்டுங்க ராட்டி. சரிம்மா, ஹோட்டல்ல பிரியாணி இப்படி செய்யறாங்க. வீட்டுல யாரு சமைக்கிறது? யாரு? பிங்க் கலர் எங்க அம்மா. கடைசி வரைக்கும் உங்க அம்மா பேர் சொல்லவே மாட்டியா? இப்பதான் சொன்ன அசினா பேகம். அப்புறம் அதை சொல்றத விட்டு பிங்க் கலர் அடங்க. மேஜிக் பண்ற சக்தி வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? மேஜிக் பண்ணுவேன். என்ன மேஜிக் பண்ணுவ? சரி வீட்டுக்கு அனுப்புறியா? எனக்கு என்ன சரி வேணும், அப்பதான். ஓ, பிரியாணி கடைக்கு நேரம் ஆகுதியா, சீக்கிரம் வீட்டுக்கு அனுப்புறியா? சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்க. அந்த ப்ராப்ளம் இருக்கவா? என்ன சொல்ற, என்னன்னு கேளு. என்ன சொல்றப்பா? டேய், அவன் வேற அண்ணாச்சி சொன்ன பேச்ச கேட்காம பேசினுக்கா, இன்னும் பத்து தூங்கிட்டு இருக்கா. நீ வேற அண்ணாச்சி சொன்ன பேச்ச கேட்காம இருக்கா. ஏன்டா அண்ணாச்சின்னு ஒரு கிறுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, அவன் பாட்டுல தூங்கிட்டு இருக்கா. நீ குறுக்க பேசினேன்னா அந்த ஆள் எப்படியா ப்ரோக்ராம் எடுப்பான்? கேட்குற கேள்வி சரிதானே? சரி, அப்பாவை பற்றி அனைத்து விஷயங்களையும் தம்பி வெளியே கொட்டிவிட்ட காரணத்தினால் அவங்க அம்மா நான் மட்டும் சேஃபியா அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்க அவங்கள விடவே மாட்டோம். அம்மா பத்தி சொல்லு தம்பி. அம்மா வந்து உனக்கு என்னெல்லாம் நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை சொல்லு பாப்போம். அம்மா வந்து உனக்கு படிச்சியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது உனக்கு 100க்கு 100 ஆக்கு வாங்க அப்படி நல்ல விஷயம் சொல்லுவேன். காய் தட்டுங்க அவங்களுக்கு. அப்புறம் எனக்கு டைலாக்
சொல்லி கொடுத்துருக்காங்க. உனக்கா? ஏய் உங்க அம்மா டயலாக்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்களாமே. என்ன டயலாக்மா? குபேரன் டைலாக். எங்க சொல்லுங்க பாப்போம். பரமேஸ்வரா வணங்குகிறேன் தேவி. பரமேஸ்வரா தாங்கள் பார்வதி தேவி உடன் என் மாளிகைக்கு விருந்து உண்ண வருகை தர வேண்டும். ஏன் அவ்வாறு கூறுகிறீர்கள் தேவி? வர வேண்டும் கணேசா வர. தேவி எனக்கு இருக்கும் செல்ல செருப்பிற்கு ஒரு நாட்டுக்கே விருந்தளிக்க முடியும். கணேசா ஒருவனுக்கு விருந்தளிக்க முடியாது. செய்கிறேன் தேவி. வர வேண்டும் கணேசா வர வேண்டும். உங்களுக்கு தேவையான விருந்து தயாராக உள்ளது. உங்கள் விருப்பம் போல் உண்டு கழிக்கலாம். சேவகனே இவரை விருந்துண்ணும் மலைக்கு அழைத்து செல். கை தட்டுங்க ஒரு வாட்டி. எல்லாரும் ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. உங்களுக்குலாம் கிஃப்ட் கொடுத்துடலாமா? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.